உண்மையிலுமே 2 பேர்த்திட்டயும் ஒண்ணு கேக்குறேன். ம். சிவம் துபே ரொம்ப அண்டர்ரேட்டடா போயிட்டாரா நமக்கு? ஒருத்தர் வந்தாருங்க ஆறுசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருங்க 5 அடியில 5.5 அடியில போட்டு அடிக்கிறாங்க 3 தென்னமரம் ஹைட்டு போன்ற மாதிரி 6 அடிக்கிறாங்க. என்ன வெறியாச்சுன்னு தெரியல. லெஃப்ட் சரி வேற ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை கொண்டு வந்துடலாம், கைக்வாட் மாதிரி ஒரு பிளேயர். ஆனா அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. கைப்பாடுக்கு அடி ஓடுற கைக்கோட்ல பார்ட் 1 வீடியோ போட்டு நம்ம கடைசியா பிரபராஜன் அண்ணையவே சாம்சன் டிராப் பண்ணுன்னு வாயில சொல்ல வச்சுதான் இன்னைக்கு எனக்கு என்னோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. வணக்கம் கிரிக்கெட் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்சும் முடிஞ்சிச்சு. நாங்களும் முடிச்சிட்டு கையோட வந்துட்டோம். 4வது T20 மேட்சோட போஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம மேட்ச்ல என்ன நடந்தது இதுல அனலைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்ல நியூசிலாந்து தான் பேட்டிங் முடிச்சாங்க. ஸ்ட்ரைஃபோர்டு திருப்பி ஃபார்முக்கு வந்திருக்காரு. அதுதான் மெயினான விஷயம். நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சைஃபோர்ட் நான் யாருங்கிறத காமிச்சிட்டாரு. எதுக்கு இந்த டீம் எடுத்தாங்க, இவ்வளோ பேர் பண்ணாங்க, பேக்கப் பண்ணாங்க அப்படிங்கிறது காமிச்சிட்டாரு. என்ன அடி போட்டதெல்லாம் பிச்சு உதறிட்டாங்க. அதே மாதிரி நம்ம டீம்ல பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த டெப்த் ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா பும்ரா வந்து இடையில இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி இல்லாதனால பும்ரா வந்து ஒரு தூப்பு சீட்டா பயன்படுத்தினாங்க. எங்கெல்லாம் ரன்னா போகுது அடுத்த ஓவர் அவர் கொண்டு வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணாங்க. அதனாலே அவரால் டெப்த் ஓவருக்கு வர முடியல. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங் டெப்த் ஓவர் போட்டால் என்ன நடக்குங்கிறது இதுதான் சாம்பிள். டேரன் மிச்சர்லாம் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் ஹர்ஷித் ராணா வந்து ஒரு ஃபேவரட் பிளேயராக ஆகிட்டாரு. நான் இன்னைக்கு அவர் விளையாண்டா என்ன அவருன்னு காமிச்சிட்டாரு பார்த்தீங்களா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் 14 ரன் ரேட் போட்டாருன்னா 14 கொடுப்பாருன்னு கொடுத்துட்டாரு பாருங்க. 4 ஓவர் போட்டு 54 பவுலரில் ஒரு 50 அடிச்சிட்டாரு அவர் பங்குக்கு. அடுத்து ரவி பிஸ்னாய் அவரையும் ஒரு ரன்ல மிஸ் பண்ணிட்டாரு 50-ய. அவரும் அடிச்சிருக்கலாம் ஒரு 50-ய. மற்றபடி குல்தீப் அவர் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னேன். குல்தீப் திரும்ப திரும்ப குல்தீப் எடுக்காம போனா நம்ம தோத்துறோம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, பயங்கரமா அடிச்சிருந்த ஸ்ட்ரைஃபோர்ட்டே அவர் தான் விக்கெட் எடுத்துட்டு கொடுத்துருக்காரு. பிளிப்ஸ் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அதனாலதான் நான் சொல்றேன் இப்போ ஆடியே ஆகணும். சொல்லு. அதான் இப்போ குல்தீப் பத்தி எனக்கும் ஒரு இது இருக்கு. குல்தீப் நல்லா தான் போடுறாரு. இப்போ மேட்சுக்கு மேட்ச் நல்லா போட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணு குல்தீப் வந்து செட்டில் ஆக விட மாட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ். இப்போ இந்த சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா குல்தீப் அடி வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா குல்தீப்பை ஃபர்ஸ்ட் 3 பால்ல இறங்கி 6 அடிக்கிறது இல்ல 4 தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி குல்தீப்பை செட் ஆக விடாம தான் ரன்ஸ் அதிகம் போயிருக்கு. ஆனா குல்தீப் அதுலயும் ஒரு 2-3 நல்ல பால்ஸ் போட்டு விக்கெட்டும் எடுத்துறாரு. இப்ப குல்தீப்பை ஃபுல்லாவே ஒரு அட்டாக் தான் பண்ண பாக்குறாங்க பேட்ஸ்மேன். அவரோட மைண்ட் செட்டை உடைச்சிட்டு மத்த பவுலர்ஸை அட்டாக் பண்றாங்க, குல்தீப்பையும் அட்டாக் பண்றாங்க. குல்தீப் இந்த சீரீஸ் ஃபுல்லா ஒன் டேலையும் மரணடி வாங்கினாரு, இங்கேயும் மரணடி தான் வாங்கிட்டு இருக்கிறாரு. அடிக்க போய் தான் ஒரு ஓவர்ல அவுட் ஆறாரு. அவர் எக்ஸ்ட்ரா நடிக்கு நம்ம வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ரா நடி டெலிவரி போற மாதிரி, பும்ரா போனாட்டம் போட்டு 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா டெலிவரியில விக்கெட் எடுத்த மாதிரிலாம் அவர் பெருசா விக்கெட் அந்த அதுல நான் குல்தீப் போடுறான் நான் அடிக்கிறேன் கேட்ச் போகுது அப்படிதான் இருக்கிறத தவிர அவர் வந்து கண்டெயின் பண்ணலாம் பாக்கலங்க. 4 ஓவர் தள்ளலாம் தான் பாக்குறாரு குல்தீப். ஹர்ஷித் ராணா வந்து ஒதுக்குறது நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஓடியிலே சொல்லியிருந்தேன் ஹர்ஷித் ராணா மேல T20ல பயங்கரமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இன்னைக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அவருக்கு பால் பேட்லயே படல, பவுலிங்லயும் சரியான மாத்து வாங்கினாரு இன்னைக்கு. இன்னைக்கு ஹர்ஷித் ராணா அடி வாங்கினாருன்னா பயங்கரமா இல்ல. ஹர்ஷித் ராணா 2020 மெட்டீரியலே கிடையாது. ஒரு பால் 140ல போறாரு. அவரோட பால் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. 140ல இருந்து அடுத்த 4 பால் 120 115லயே போடுறாரு. அவன் 2வது பால் நீ ஸ்லோ பால் தான் போட போறேன், 3வது பால் வெயிட் பண்ணி 6 அடிக்கிறான். ஹர்ஷித் சிங் வந்து நான் எப்படி நீ ஸ்டாட்ஸ் எடுத்து வந்தீங்களாலும் சரி, அவரு நம்ம அன்னைக்கு பும்ரா சொல்றீங்களா இன்ஜின் ட்ரெயின் அன்னைக்கு ஒண்ணு சொன்னல, அது மாதிரிதான் இதுவும். ஒருவேளை நம்ம ஏன் எஃபர்ட் எடுத்து போட்டு இன்ஜுரி ஆகணும். அவர் 6 பாலுக்கு 6 ஏக்கர் போட முடியும். நம்ம 24 2020 வேர்ல்டு கப் ஃபைனல்லே பார்த்தோமே, அவரும் பும்ராவும் தானே மேட்ச் அப்படியே இந்தியா பக்கம் மாற்றி விட்டாங்க. அது வந்து எஃபர்ட் எடுத்து ஏன் போடணும், வேர்ல்டு கப்ல போட்டுக்கலாம்னு கூட வெயிட் பண்ணலாம். வேற ஆப்ஷன் கிடையாது நம்ம கிட்ட. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண முடியாது, டைம் கிடையாது. அதனால இந்த டாபிக் அப்படியே நிறுத்திட்டு நம்ம நியூசிலாந்தோட ஃபீல்டிங் இன்னைக்கு செமையா பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேச போயிடும். பவுலிங் ஃபீல்டிங் சூப்பரா இருந்தது இன்னைக்கு, அதை பத்தி சொல்லுங்க. பேட்டிங்குமே சூப்பரா இருந்தது. இல்லை நான் அதான் சொல்லியிருந்தேன், நியூசிலாந்து பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன். கான்வே சொல்லிகிட்டே இருந்தேன், ஸ்பின்னர் அவர் ஃபாஸ்ட் பவுலர் தான் தடுவார், ஸ்பின்னரை பார்த்தா ஒரு ஆட்டம் ஆடிடுவாருன்ட்டு. கான்வே பாருங்கள், ஸ்பின்னர் பார்த்தோன்னே ஒரு பொழந்து விட்டார். அவரே 44க்கு போயிட்டாரு. அடுத்தது நியூசிலாந்து பவுலிங் இன்னைக்கு ஒரு ஒரு சூப்பராக போட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு பேட்ஸ்மேன் ஷாட்டுன்னு தெரிஞ்சு
அந்த பக்கம் ஒரு விக்கெட் விழுந்ததையும் அவங்க ஜேக்கப் டஃபி எல்லாம் பாருங்க இன்னைக்கு பயங்கரமா போட்டிருக்காரு. ஆன் ஆஃப் தான் இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு ஒரு இது கிடைச்ச ஒரு டீம் ஒரு ஒரு ஸ்லைட்லி ஏதோ ஒரு மைனஸ் பண்ணாங்கன்னா உள்ள பூந்துடுறாங்க நியூசிலாந்து பவுலர்ஸ். நியூசிலாந்துல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வீக் லிங்க் வந்து இஷோதி மட்டும்தான். இன்னைக்கு இஷோதியை போட்டு ஒருத்தர் வந்தாருங்க, ஆறுசாமின்னு சொத்து ஒருத்தர் வந்தாருங்க, 5 அடியில 5.5 அடியில போட்டு அடிக்கிறாங்க. 3 தென்னை ரைட்டு போன்ற மாதிரி 6 அடிக்கிறாங்க. என்ன வெறியாச்சுன்னு தெரியல. இந்த பாகிஸ்தான் மேட்ச் கூட, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா அடிச்சுட்டு இருப்பாரு, ஜடேஜா ரன் அவுட் பண்ணி விட்டுற மாதிரி ஹர்ஷித் ராணா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரன் அவுட். அவரு மேல தப்பு கிடையாது, இது ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸா போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு, இந்த மேட்ச்ல இருக்கு. அதனால இன்னைக்கு சிவம் தூபே செமையா ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 பேர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்னு சிவம் தூபே, இன்னொன்னு ரிங்கு சிங். இன்னைக்கு 2 பேருமே செம பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ கௌதம் வந்ததுக்கு அப்புறம், அதாவது கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் சூப்பரா பண்றாங்களோன்னு தோணுது நம்ம டீம்ல எனக்கு. நீங்க ஒரு அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க, எல்லாம் சிவம் தூபே எடுத்துக்கோங்க, ரிங்குவும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அக்ஷர் பட்டேல் அக்ஷருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு தியரி இருக்கு. அது கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. அப்படி இல்ல, நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஐபிஎல்ல இன்னொரு அடுத்த டேலண்ட் வர போறதுமா வைபவ் சூரன்சி. வெளியே இருக்கிற ஓப்பனருமே வந்து எஸ்எஸ்சி ஜெய்சோல் தான். எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர் டேலண்டடா வராங்க. ரைட் ஹேண்டர்ல இப்ப பெருசா நம்ம சொல்ற அளவுக்கு பெருசா யாருமே இல்ல. அதெல்லாம் நமக்கு அப்படி தெரியுதா என்னமோ. நம்ம இப்படி வேணா பேசலாம். ரிங்கு வந்து நீங்க நல்லா ஆடலாம்னு நினைச்சா, ஆனா 30 பந்துக்கு 39 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்துல மேட்ச் எடுத்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. தப்ப நான் வந்து டேரன் மிச்சலுக்கு சொல்லுவேன், கரெக்டான சமயத்துல தப்பான டைம்ல அவுட் ஆடுறது. அது இன்னைக்கு பண்ணாரு. அவர் ஒருவேளை அவுட் ஆகாம இருந்திருந்தாருன்னா அவரு கொஞ்சம் இன்னைக்கு சிவம் டூபே வந்து நான் தமிழ்ல ரெடி பண்ணிட்டேன். சிவம் டூபே பேக் டு ஃபார்ம், இந்தியா வின்னு. அட பாட கரெக்டான இடத்துல போயிட்டு அசித்ரன் அவர் ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். இது யாருமே எதிர்பார்க்கல. ஆனா செம்ம இன்னிங்ஸ். நான் பார்த்தேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 2020 இன்னிங்ஸ் சிவம் டூபே இன்னைக்கு ஆனதான். அட்டின்னு செம்ம சாட்டினா எல்லாமே. இஸ்ரோதில சாட்னர் உலகத்திலே மிக சிறந்த ஸ்பின்னர் தான். ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறம் 17வது ஓவர் ஆள் பவுலிங்க்கு வரவே இல்லை. அவ்வளவு பயம். நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் வீக்னஸ். ஜேக்கப் டபி, ஜக்காரி போக்ஸ், மேட் ஹென்ரி போட்டு பொழந்துகிட்டு இருந்தாருண்ணா. என்ன நினைக்கிறீங்க பிரபுராஜனா, சிஎஸ்கே பிளேயர் சிவம் டூபே அடி என்ன எப்படி யோசிக்கிறீங்க? இல்ல அதுக்கு முன்னாடி பிரபு சொல்றது மாதிரி சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து சாம்சன், மேட் ஹென்ரி, அப்புறம் சஞ்சு, இவரு யாரு ஃபோக்ஸ், எல்லாருமே சிஎஸ்கே பிளேயரு. என்ன நினைக்கிற இன்னைக்கு ஆக்சுவலா சக்காரி ஃபோக்ஸ் சூப்பரா போட்டிருக்காரு. ஒரு ஓவர் தான் அடி வாங்கினாரு, மிச்சம் எல்லா ஓவருமே சூப்பரா போட்டிருக்காரு. ஆமா, நல்ல ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுத்தாரு. நல்ல ஸ்லோ பால் போட்டு சிங்க விக்கெட் எடுத்தாரு. நீங்க என்ன சொன்னாலும் சக்காரி அதே மாதிரி எடுக்க மாட்டோம். நீங்க என்ன மட்டும் கொடுத்தாலும் 70 ரன் கொடுக்கறதுக்கு பிளான் பண்றீங்களா? இல்ல, மேட் ஹென்ரி சூப்பரா போட்டாரு. எவ்வளவு நம்ம அபிஷேக் சர்மா புகழ்ந்து பேசுறோம். உண்மையிலுமே 2 பேர்த்திட்டையும் ஒண்ணு கேக்குறேன், சிவம் டூபே ரொம்ப அன்ரேட்டடா போயிட்டாரா? நமக்கு விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங் ஆடுறாரு. திரும்பியும் சொல்றேன், நம்ம அவர் வந்து அவர் வந்து பெருசா பேசுறதே கிடையாது. ஏன் அப்படி? ஏன் எனக்கு தோணுதா இல்ல உங்களுக்கு அப்படி தோணுதா? உனக்கு நீங்க சொல்லுங்க. பாரு, நீ ஒரு இன்னிங்ஸ பாத்துட்டு ஹர்ஷித் ராணாவே புகழ்ந்தவன் தான். நீ ஒரு 2 இன்னிங்ஸ பாத்துட்டு இப்ப சிவதம்போ புகழ்ற. எனக்கு அதான் பயமா இருக்கு. அடுத்த 2 மேட்ச் அடிக்கலைன்னா அவனை போட்டு அடிப்பீங்கிறது எனக்கு பயமா இருக்கு. இல்ல, இப்போ சிவம் டூபே வந்து ரொம்ப நாளாவே நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து அன்நோட்டிஸ்டா போறாரு. இந்த அண்டர் ரேட்டட் சாங், அண்டர் ரேட்டட் மாதிரி ஒரு கேட்டகரியான பவுலிங்ல மட்டும் அடி வாங்கிட்டு இருந்தாரு தலைவர். இப்ப பவுலிங்லயும் நல்லா ஒர்க் பண்ணி இப்ப போட்டுட்டு இருக்காரு. பவுலிங் நல்லா தான் போடுறாரு. இல்ல, நீங்க எல்லாம் ஒண்ணு மறந்துடுறீங்க. சிவம் டூபே இன்னைக்குதான் அவர் உண்மையான இடத்துல இறங்கினார். 12வது ஓவர்ல இறங்கினார். கரெக்டா ஸ்பின். என்னதான் ஹர்திக் பாண்டியாலாம் மேல இறங்கினாலும் அவரோட ஓவர் 12 தான். 11, 12ல இறங்கினோம். அந்த இடத்துல ஓவர் பாப்பாரு. இன்னைக்கு பார்த்தாரு. அதுக்கு மேல அடி பிசுறு தட்டிட்டாரு. யாரு போட்டாலும் எங்க போட்டாலும் அடி வெளுதான். விசோதி போட்ட பால்ல பறந்துகிட்டே இருந்தது. இவர் 12 பாலுக்கு வந்துட்டாரு, 44 வந்துட்டாரு. இன்னும் ஒரு பால் இருந்தா 6 போயிருந்தா 50 ஃபாஸ்டஸ்ட் 50 சமன் பண்ணியிருப்பாரு. ஆனா 14 பால்ல தான் அடிக்க முடிஞ்சது.
நான் அவரு ஒரு பேயாட்ட காமிச்சிட்டாரு. மிடில் ஆர்டர் நானும் ஒருத்தர் இருக்கேன்டா, என்னையும் கரெக்டான ஒரு இடத்துல இறக்குங்க அப்படின்னு ஒரு இதையும் காமிச்சிருக்காரு. அது கௌதம் கம்பீர் நோட்டீஸ் பண்ணுவாரா, பரவாயில்ல நீ ஃபினிஷர்ல வந்து ஆடிட்டாரு, அதனால இவர் ஃபினிஷர்லயே ஆட வைக்கலாம்னு நினைக்க போறாரா என்னன்னு தெரியல. அதுக்கு மேல நீங்க சொன்னீங்க ரிங்கு சிங்கை வந்து நான் தான் சொன்னேன் கரெக்டான இடத்துல இன்னைக்கு இறக்குனது நல்லா இருக்கு. அவர் இன்னைக்கு அந்த இடத்துல இறங்க காரணம் என்னன்னா திலக் வர்மா இல்லை, அதனால அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறங்கணும்னு இறங்கினாரு. ரிங்கு சிங்கை எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல இறக்காம இன்னும் சிவன் துபே ஹர்ஷித் ராணா ஆடினா இருப்பாருங்க. பேட்டிங் இன்னைக்கு இல்ல, இருந்திருந்தா மேட்ச் நம்ம இன்னைக்கு வின். மேல ஒருத்தர் சிறை செய்யற ஆடி இருந்தால் ஒரு இதை அவங்க 2 பேரும் சிவன் துபேவும் ரிங்கு சிங்கும் ஆடி இருந்தா மேட்ச் நம்ம இன்னைக்கு வின்னு. நம்ம அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு ரிங்கு சிங் ஆனா 30 பாலுக்கு 39 குறை சொல்ல மாட்டான். அவர் எடுத்துட்டு தான் போனாரு அந்த பக்கம். இல்லண்ணா ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் கேஸ் மாதிரி தோணுது. ஒரு சிங்கர் பாலுக்கு பேட் கொண்டு போய் இப்படி டெஸ்ட் மேட்ச்ல இப்படி விட்டுற மாதிரி விட்டுறாரு. ஜக்காரி பாக்ஸ் போற ஸ்லோ அவர் போறதே 120, அந்த ஸ்லோ பால் கூட கணிக்காம எல்பிடபிள்யூ ஆனது. அதான் நான் சொல்றேன். நீங்க சொல்றதுன்னா முதல் 24 ரன் வந்து ஃபர்ஸ்டே வந்துருச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேக்கம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் வந்து இந்த இன்னிங்ஸ் நான் பெருசா பேசல. நீங்க 2 பேரும் பாராட்டுறீங்க, நான் வந்து கடைசி நேரத்துல வந்து அவரோட இன்னிங்ஸ் தேக்கம் அடைஞ்சதுங்கிறதுனால சொல்றேன். நான் விக்கெட்ஸ் முன்னாடியே விழுந்துருச்சு, சூர்யா அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா சூர்யா நீங்க நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு, அவரு செம கேட்ச் பிடிச்சாரு ஜேக்கப் டஃபி. நல்லா இல்லையா நீங்க சூப்பரா ஆடினா சூர்யா, 2 ஸ்டார். அது கேட்ச் நல்ல கேட்ச் இல்லையா, கேட்சுக்கு மதிப்பு கொடுங்க. கேட்ச் நல்ல கேட்ச் பிடிச்சாரு, நல்லா ஆடினாருன்னு சொல்லுவ. சரி விக்கெட்ஸ் போயிருச்சு, 0 for 1 இதுல இறங்கினார் சூர்யா, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன வந்தோடனே அடிக்க சொல்றியா? நான் பார்த்தேன் நீங்க சூரியகுமார் எடுத்து ஆடி மேட்ச கையில கொண்டு வந்திருக்கணும். அது சூர்யா ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, அது கேட்ச் நல்ல கேட்ச். நான் கேட்ச் ஒத்துக்கோ, நல்ல கேட்ச் பிடிச்சேன், அதனால அவுட் ஆயிட்டேன் ஒத்துக்கோ. எப்படி நல்ல பேட்ஸ்மேன் சொல்லுவ? படல நீங்க அவுட் ஆயிட்டீங்க, ஒண்ணுமே புரியல. அப்படிதான் நீ சொல்லணும். எப்படி நீ 8 பாலுக்கு 8 ரன் அடிச்சு? சூப்பரா பவுலிங் போட்டாங்க. சாம்சனுக்கு இன்னைக்கு படல, சாம்சங் படல, சூர்யா சாம்சங் இல்லையா, பாரு சாம்சங்கே நினைச்சிட்டு இல்லடா. இல்ல இந்தியா தோக்கடிக்கிறது நியூசிலாந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு தந்தாங்களோன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது 215 அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்துடணும். ப்ளூ பிரிண்ட்டும் இல்ல, ஒயிட் பிரிண்ட்டும் இல்ல. நம்ம டீம் இன்னைக்கு ஒரு பேட்டிங் கம்மியா போனோம். ஆர்டர் திரும்ப சொல்றேன், ஆர்டர் மேலலாம் வந்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ரொம்ப மேல வந்துட்டாரு. எங்க 8வது ஹர்திக் பாண்டியா மேல வந்தாரு. அது இல்லாம இன்னைக்கு வந்தவனே எறும்பு கடையாட்டம் சுத்திக்கிட்டே கிடந்த, என்ன கதைனே தெரியல. சவுதி போட்டாரு, ஹர்திக் பாண்டியா போட்டாரு, பிக் பண்ணவே முடியல, அடிச்சு சுத்திட்டே கிடந்தா ஆஃப் ஆயிட்டாப்ல நம்மளும். அதுவும் ஹர்திக் பாண்டியா வந்து கீழே ஸ்பின்னிசர் அவர்கிட்ட கொடுத்துடணும், ஸ்பின்னர் சிவதம்பிட்ட கொடுத்துடணும், முடிஞ்சது என்ன வேற. இஸ்ரோதிக்கு ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குங்க. ஹர்திக் பாண்டியாக்கு 11 இன்னிங்ஸ் ஆடி 27 ரன் அடிச்சிருக்காரு, 3 வாட்டி அவுட், 77 தான் ஸ்ட்ரைக் ரேட் இஸ்ரோதிக்கு அகைன்ஸ்டா. லெக் ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா வீக் ஒருவேளை ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்ல முடியாது. சாம்பாலாம் போட்டு பொழந்துக்கிறாரு, அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மும்பை ஃபேன்ஸ், அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? மும்பை ஃபேன் கிடையாது. சரி இப்போ சாம்பாலாம் அடிச்சு நீங்க பார்த்ததே இல்லையா ஆஸ்திரேலியா சீரீஸ்ல எல்லாம்? பெருசா லெக் ஸ்பின்னர் பெருசா அடிச்சது இல்ல. லெக் ஸ்பின்னர் போட்டா எப்பயுமே ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் கேஸுங்கிற மாதிரி. எனக்கு நான் இதுவரை கிரிக்கெட் பார்த்தது இல்ல. ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா ஆடுவாரு. லெக் ஸ்பின்னர் போட்டா பால் எந்த பக்கம் டேன் ஆகுதுங்கிறது பிக்கப் கூகுளே பிக்கப் பண்ணிடுவாரு. லெக் ஸ்பின்ன பிக்கப் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு பாருங்க லெக் ஸ்பின் எல்லாம் விட்டுட்டு கட்டாய் வெளியே போற பால் எல்லாம் வந்து அவர் ஆட வேலை. உள்ள ஒரு பால் பிக் பண்ணி சிக்ஸ் அடிச்சிடுவாரு, வெளியே போற பால் ஆடவே மாட்டாரு எப்பயுமே ஹர்திக் பாண்டியா. சுத்தி ஒன்னா கொடையாயி கீப்பர் கேட்ச் போவோம், சர்க்கிள்குள்ள கேட்ச் மாட்டு எப்பயுமே அவரு. ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா ஆடுறாரு. இல்ல அதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க பிராக்டிஸ் பண்றதே பாத்தீங்கன்னா பினிஷர் ரோலுக்கு தான் பிராக்டிஸ் பண்றாங்க. அதிகமா ஸ்பின்னருக்கு ஒரு முக்கியத்துவம் தரதில்ல. தோனி இந்த பினிஷர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே அந்த லெக் ஸ்பின்ஸ்ல கேஸா தான் இருப்பாங்க. தோனி, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங்கே நீ சொல்லலாம். அவர் இன்னும் நீங்க ஸ்பின்னர் அவர் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை இன்னைக்கு. அந்த மாதிரி ஃபினிஷர்லாம் ஃபாஸ்ட் பவுலருக்கே ஆடி பழகிட்டதுனால இந்த ஸ்பின்னர்லாம் கொஞ்சம் டேர்ன் பண்ற பவுலர்ஸை பார்த்தா பயம் வந்துருது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அந்த இதுல தான் ஹர்திக் பாண்டியா 77 நீ சொல்ற 77 ஸ்ட்ரைக் ரேட்லாம் வருது. ஒத்துக்கலாம், அது ஒண்ணு நீ தெரியாம ஆடிட்டாரு, மேல வந்திருக்காரு, அவ்வளவுதான். நீ மத்தபடி நம்ம பழைய டீம் எல்லாம் உள்ள வந்ததுன்னா இன்னைக்கு நாமளா போய் மேட்சை கொடுத்துருவோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தோத்துட்டோம், அவ்வளவுதான்.
அந்த சஞ்சு சாம்சன் விக்கெட்ல என்ன சும்மா குச்ச பார்த்து போட்டா சஞ்சு சாம்சன் வந்து 3 ஸ்டெம்பையும் காட்டி நின்னாரு நம்ம ஆளு. என்ன டெலிவரினே புரியல, சொல்ல என்ன என்னத்த போய் சொல்றது, இவரை வச்சுட்டு நாங்க எப்படி போய் சென்னை பிச்சில் ஆட போறோம்னு தெரியல. இப்படி 3 ஸ்டிக்கை காமிச்சு பின்னாடி போய் ஆடுற பிளேயரை பார்த்தாவே அதெல்லாம் நாங்க ஐபிஎல்ல பாத்துக்கிறோம். இப்ப நீங்க மேட்ச்க்கு வாங்க. மேட்சுக்கு அவர் இன்னைக்கு மிகுந்த மன உளைச்சல ஆளாக்கி விட்டாரு. என்ன ஒரு 50 அடிச்சிருந்தா இன்னைக்கு இடத்த சீல் இன்னைக்கு இந்த பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருந்து கொண்டு போவேன். சஞ்சு சாம்சன் ரொம்ப ஒரு விக்கெட் ஆக போறேன், இந்த பால் விக்கெட் ஆக போறேன், இந்த பால் விக்கெட் ஆக போறேன்னே விக்கெட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு. இதுக்கு நீ சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பால் இருந்தே சுத்திட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, இன்டென்ட் காமிச்சு தான் அவுட் ஆனான்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் என்னன்னா சஞ்சு சாம்சனை வெளியே எடுத்து போட்டுட்டு ஒரு லெஃப்ட் வேற ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை கொண்டு வந்துடலாம், கைக்வாட் மாதிரி ஒரு பிளேயர். ஆனா அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சாம்சனுக்கு பதிலா யாரு? சுமன் கில். வேணாம், சுமன் கில் தான் வருவாரு. ஆமா, அப்ப யார நிஷாந்த் கிஷன் எடுத்துமா ஒத்துக்குங்க. இல்ல அது 2 பாட்டோன்னு வீடியோ போட்டு நம்ம கடைசியா பிரபுராஜன் சாம்சன் டிராப் பண்ணணும்னு வாயில சொல்ல வச்சுதான் இன்னைக்கு எனக்கு என்னோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. சாம்சங் டிராப் பண்ணுனா ஒரு ஆட்டம் அந்த மாதிரி நம்ம கப்பு போயிரும். இன்னைக்கு மாதிரி ஒரு நான் தான் சொல்லிட்டேன்ல, 0 இஷான் கிஷான்லாம் உள்ள போட்டு ஆடையில 0 = 2 விக்கெட் போடையில இன்னைக்கு இவர் ஆட்டத்தை பாட்டு போன இதுல சொன்ன மாதிரி 0 for 1 தானா சாம்சங் ஒரிஜினல் தானாங்கிற மாதிரி 0 for 3 அப்படின்னு ஆடினாலாம் ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வெளியே உட்கார வச்சு கிரிக்கெட் ஆட மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்.